2024 லோக்சபா தேர்தல் குறித்து பொள்ளாச்சி கிணத்து கடவு கோதாவடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே.ஹி.ரா ரத்தினசாமி அவர்களின் நேர்காணல் கருத்து. 4 வருஷம் முடியும். 4 வருஷம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? விவசாயத்தை மேலே பார்த்தா பிசினஸ் மாதிரி. அரசியலோட பேக்ரவுண்ட் யார் சார்? வீட்டில் ஃபேமிலியில் யாராவது இருந்திருக்காங்க? அரசியல் தான். நான் 10 வருஷத்துக்கு மேலே அரசியல் நான் மட்டுமே இருக்கேன். நீங்கள் மட்டுமே? ஒரு லட்சம் இந்த மாதிரி நான் பொது நிறுவனத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் கோரிக்கை அரசியல் செலுத்துறது மேலே பண்ணிட்டு இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து என்னென்ன மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க பற்றி. இன்னும் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து தலைவருக்கே வரமாட்டாங்க. நான் என்னை பொறுத்தவரை காலையில் எடுத்தோன்னே அதிகாலே இதை வேலையில் முடிச்சு போட்டோம். ஒரு 10 to 10:30 கம்பல்சரி ஆஃபீஸ் வந்துடுவோம். மக்கள் என்னை தேடி வரக்கூடாது, நாம் மக்களை தேடி போகணும். காலையே வந்துடுவோம். மக்கள் எப்பவுமே என்னென்ன சொல்கிறாங்க குறைகளை கேட்டு தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றுவது என்னுடைய பணி. அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற நம்ம அரசு டிஎம்கே அரசு அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த மக்களோட நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது இந்த கோதாவரியை பொறுத்தவரை? இந்த அரசை பொறுத்தவரையில் ஒரு விண்ணப்பம் பண்ணுறோம். அதில் நம்ம ஒரு பெடிஷன் கொடுக்குறோம்னு சொன்னால் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸுக்கு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அணுகி சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம இதில் ஒரு நீண்ட காலமாகவே ஒரு 24 ஆண்டுகளுக்கு மேலே கோதாவரி குளம் தண்ணி இல்லாமல் காஞ்சி இருந்திருந்தது. பல்வேறு காலங்கள் தண்ணி இல்லாமல் இருந்தது. ஊரெல்லாம் தண்ணி இருக்குது, அந்த குளம் தண்ணி இல்லாமல் இருக்குது. எங்கள் கூட என்னென்னு சொன்னால், நம்ம எதிர்காலத்திலேயே குளம் நிறைஞ்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சந்தேகமான சூழலாக இருந்தது. எங்களுடைய கோரிக்கை நம்ம அரசு பண்ணணும். அப்போ நம்ம பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி இருந்தார். அவருடைய கோதாவரி மக்களை சந்தித்தோம், பெட்டிஷன் கொடுத்தோம். அப்புறம் தொடர்ந்து 2-3 ஃபாலோ பண்ணுற போது பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட்டு முதல்வர் மற்றும் அனைத்து அதிகாரிகளை ஒருங்கிணைத்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 நாள் தொடர்ந்து கோதாவரிக்கு தண்ணி விட்டு இந்த குளத்தை நிறைச்சி கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம். இந்த அரசுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை, மறுக்க முடியாத உண்மை. சார், இப்போ வரப்போகிற எம்பி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனுக்கு டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு கேண்டிடேட் லிஸ்ட் முதல்ல இருந்த எம்பி பாதி பேரை மாற்றி புதுசாக எம்பிகள் கொண்டு வந்திருக்காங்க. இதை குறித்து உங்களுக்கு கருத்து? இப்போ உங்கள் தொகுதியிலே பொள்ளாச்சியிலேயே எம்பி சார் இருந்தவர் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு? பொறுத்தவரை எந்த வேட்பாளரை அறிவித்தாலும் வெற்றி உறுதி அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. வெற்றி உறுதி பற்றி பார்க்க வேண்டிய விஷயம் தீர்மானமான முடிவு வெற்றி பெறுவது உறுதியாக்கப்பட்ட ஒரு செய்தி. எங்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறோம்னா, எங்கள் பகுதிக்கு நல்லா செஞ்சு கொண்டிருக்கின்ற சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த மரியாதைக்கு சமூகம் இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் எந்த சூழ்நிலையில் முதல்வர் அறிவிச்சிக்கான்னு தெரியல. அந்த வேட்பாளர் அறிவித்தாலும் நாங்கள் வெற்றிக்காக பாடுபட்டு கண்டிப்பாக அதிக வாக்கு சேகரித்து கொடுப்போம். அது மாறுபட்ட கருத்து இல்லை. எந்த வேட்பாளர் அறிவித்தாலும் வெற்றி உறுதியாக கொடுப்பாங்க. இப்போ உங்கள் தொகுதிக்கு போட்டிருக்கீங்க எம்பி குறித்து சில வாக்கு. அவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த மடத்தக்குளமேல் பகுதியை சார்ந்தவங்க. எங்களுக்கு அதிகமாக தொடர்பு பழக்கவழக்கம் இல்லை. இருந்தாலும் கூட மக்கள் நலன் வந்துற போது தொடர்பு கொள்கிற போது நம்ம அடுத்த கட்டத்தில் எப்படி மூவ் பண்ணணுமோ நாம் போய் வெற்றிகரமான பணி செய்யறதுக்கு நம்ம அதை பயன்படுத்தி கொண்டு தப்பு இருந்தால் தப்பு இல்லை. இப்போ இருக்கிற எம்பிக்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கேல படித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள், இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. பிஜேபியில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆளுநராக இருக்க பதவியிலேருந்து ஒவ்வொருத்தரும் வர மாதிரி. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திமுக பொறுத்தவரை ஒரு வலுவான கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது 2019 எலெக்ஷன் சந்தித்தாங்க. ஒரு தொகுதி போக 40 தொகுதியில் 39 தொகுதி வெற்றியாக வந்தோம். இன்றைக்கி அதிமுக ஆட்சி இல்லை, பிஜேபியோட கூட்டணி இல்லை, பிரிஞ்சு நிற்கிறாங்க. இது ஒரு சூழல் திமுக கூட்டணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இது பார்க்குற போது கூட்டணி வலுவில்லாத சூழ்நிலையில் ஒரு ஃபேமஸான ஒரு புகழ் வாய்ந்த தலைவர் கொண்டு போட்டோம்னா ஒரு வெற்றி கிடைக்குமா, மக்களுடைய திசை போக முடியுமா அப்படின்ட்டு வேட்பாளர் போட்டிருக்காங்க. வெற்றிக்கு சம்மந்தப்படுத்த முடியாது. ஏன்னா வாக்குடைய சதவீதத்தான கூட்ட முடியும் ஒழிய வெற்றி திமுக கூட்டணி வெற்றி உறுதியாக்கப்பட்ட ஒன்று. சார், இப்போ செந்தில் பாலாஜி சார் இந்த டைமில் இருந்திருந்தா ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். இன்னும் டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். இப்போ செந்தில் பாலாஜி சார் இல்லாதது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவர் இருந்திருந்தால் கொங்கு பெல்ட்டு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைய திமுக இருந்திருக்கும். இல்லைனாலும் கூட இன்றைய சூழலுக்கு அவர் ஏற்கனவே காட்டிய பாதை ஒரு வார்த்தை எந்தெந்த மீட்டிங் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சந்திச்சு இல்லைங்களா, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில்
நாம் ஜெயிக்கிறோம், நாம் மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தாரக மந்திரம் வாட்டி யூஸ் பண்ணிட்டே இருப்பார். இந்த மாதிரி வந்து ஜெயிக்கிறது உறுதியானது. ஏன்னா அவர் எங்கிருந்தாலும் அவருடைய களப்பணியில் சிறப்பாக ஆலோசனைகள் இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழல் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சார், நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சார் வந்து இந்த ஆட்சியில் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக செஞ்சுருக்காரு. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஆட்சி தூங்கிலிருந்தே சிறப்பான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பேருந்து மகளிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கட்டணமில்லா பேருந்து அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். ஒரு சாதாரண ஒரு பெண்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக போயிட்டு வந்துடுறாங்க, மார்க்கெட் போகிறவங்க எத்தனை டெய்லி ரெகுலராக வேலைக்கு போகிறது நல்ல யூஸ் ஆகிற சமாச்சாரம். அதனால் வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம் இருக்குது. அப்புறம் அதுக்கடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் கூட சொன்னாங்க. அதாவது வந்து மகளிர் உரிமைத்தொகைன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. உடனே அறிவிச்சாங்க. இன்னைக்கு 1,05,00,000 குடும்பங்களுக்கு அது போய் பயனடைஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? பெண்கள் கையில் வந்து பெண்கள் சுதந்திரமாக இல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவே மிகப்பெரிய திருப்புமுனைங்க. ஏன்னா எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்க, அறிவிச்சிங்கல்ல அனைத்து ரேஷன் கார்டு அறிவிச்சிங்க, ஏன் பாதின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து எதுவுமே ஒரு குறுக்கு கேள்வி ஒன்று கேட்பாங்க. அது ஒரு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா 1,05,00,000 மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம். இல்லை வரவேற்பு திட்டம். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு எப்படி புரட்சித்தில் விஜயா அந்த அம்மா காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மகாராஜுக்குமே அந்த ஓட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் ஓட்டுனா ரெட்டலை அப்படி மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்திச்சு பார்க்க ஓட்டு பார்க்கக்கூடிய சூழல் நீங்கள் உருவாக்கிக்கிறது நல்ல விஷயம். நல்ல மாற்றத்தை கொடுக்கணும். மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, மாதம் மாதம் போய் பார்த்து செக் பண்ணி அங்கே போய் மாத்திரைகளை வாங்கிட்டு வரணும். வீடு தேடியே ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்து இத்தனை மணிக்கு வந்து வரேன்னு சொல்லி கொடுத்து அவங்க தோட்டத்தில் என்ஆர்டிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அங்கே வந்து கொடுத்துட்டு போவாங்க. அது எல்லாம் ஒரு நல்ல பணிகள் நடந்துட்டு இருக்கு. நல்ல விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் மாத்திரை மருந்து வயசான தொழில் பெரியவர்கள்லாம் பராமரிக்கிறாங்க. உங்கள் கிராமங்கள் மாதிரி இருக்கிற இடங்களுக்கு ரொம்ப நல்ல ரீச் ஆகி படிப்பு போய் படிக்க முடியாதவங்களுக்கு அது இல்லை. அது வந்து குறிப்பாக கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் நீர் கல்விக்கு ஸ்பெஷலாக அந்த டைம் தான் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சூழல், ஸ்கூலும் இல்லை, ஆன்லைன் தான் படிக்கணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நம்ம பொண்ணுகள் இருக்கிறாங்க, அவங்களாம் இன்னும் கூட அந்த பெண்ணோட கல்வி பள்ளிக்கூடம் திறந்தாலும் கூட அந்த பணி வீடு திறந்துட்டு இருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ நம்ம மாண்புமிகு முதல்வர் குறித்து நீங்கள் சில வார்த்தைகள், இந்த திமுக கழகம் திராவிட மாடல் இதை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். சில வார்த்தைகள் சொன்னால் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் அவருடைய திருவுருவமாக அவருடைய ஆட்சியோடு சிறப்பாக இந்த மகத்தான சாதனை செய்த ஆட்சி, காவலர் மலர் ஆட்சி இன்னைக்கு வந்து சமூக நீதி காத்த ஆட்சி தொடர வேண்டும். மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சு செயல்படக்கூடிய கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்குது. மத்தியிலும் இந்திய கூட்டணி அங்கே அமைகிற பொழுது எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மிகப்பெரிய நிதி நெருக்கடியான சூழ்நிலையும் கூட மக்கள் நல திட்டங்கள் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இன்னும் நிதி ஆதாரம் கிடைக்கிற போது இன்னும் சிறப்பாக செஞ்சு ஒரு சரித்திரம் மீண்டும் அடுத்த சட்டமன்ற தொகுதிகளில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. செய்யக்கூடிய சூழல் உருவாகும். அந்த நல்ல நேரத்தில் பாராட்டலாம். சார், இப்போ பிஜேபி ஆட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலாக ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. இது வந்து நமக்கு ஓட்டு போட்ட பின்னாடி ஒரு 45 நாள் வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு சோதனையான கட்டமாக இருக்குது. அதனால் அது வந்து ஏற்கனவே அட்வான்ஸாக தெரிஞ்சு இந்த சூழல் மோசமாக இருக்குது, அவங்க எப்படியாவது ஒரு சாதகமாக அமைக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. எந்த முயற்சி பண்ணாலும் தேர்தல் நாளைக்கே வைத்திருந்தாலும் கூட திமுக கூட்டணி வெற்றி விடுவது உறுதியான சமாச்சாரம். எல்லா இடத்துலையும் ஒரே டேட்டில் வந்து எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருக்குறீங்களா சார்? அதை பற்றி எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஜனநாயக நாட்டுக்கு சாத்தியப்படாத விஷயம் இது. 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி வந்து புதிய கூட்டுறவு சொல்லி போட்டு நடைமுறை சாத்தியமில்லாத பண்ணிக்கிறது. அதனால் சட்ட ஒழுங்கை பற்றி தமிழ்நாட்டில் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து உடனடியாக வந்து ஒரே கட்டமாக தேர்தல் வைக்கிறாங்கன்னா சட்டம் நல்லா இருக்குன்னு இருக்குதானே? உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசம் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்ட தேர்தல் வைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே கட்டம் வைக்கிறாங்க? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது. அது தவறான கருத்து சொல்லிக்கிற அவங்களுடைய வார்த்தையிலேயே உண்மையை தெரிய வந்தது. அதை நல்ல விஷயம் சார். இப்போ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் ஸ்டாலின் சார் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா, நேற்று திருச்சி, இன்னைக்கு இப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் அவருடைய இதை வெளிப்படுத்துறது இல்லையா? இப்போ அவர் விட்டிருக்க அறிக்கைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய கருத்து அறிவிக்கிறது வந்து முழுமையான மக்கள் நம்புற அளவுக்கு சூழல். ஏன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் உரிமை தொகை வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அது 1,05,00,000 பேர் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எல்லாமே சக்ஸஸாக முடிச்சுட்டாங்க. இன்னும் விடுபட்டவர்களுக்கு கொடுக்காத முயற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இங்கேயும் கூட சிலதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுக்காக பரிசீலனை இருக்கிற மாதிரி செய்தியில் வந்து இருக்குது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் விலை வந்து 500 ரூபாய்க்கு தர முடியும்னு சொல்லியிருக்காங்க.
அது தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உண்மையான போன 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 400-410 ரூபாய் இருந்தது. 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ எலெக்ஷனுக்காக ஒரு 200 ரூபா குறைச்சி இப்போ 100 ரூபா குறைச்சிருக்காங்க ஆச்சுங்களா. ஆனால் வந்து இந்த 500 ரூபாய் கொடுக்க சாத்தியக்கூட இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம், நல்ல விஷயம் தான். அது பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 75 ரூபாய்க்கு தரலாம்னு சொல்கிறாங்க. கச்சா எண்ணெயில் பார்த்தீங்கன்னா 110 ரூபா பேங்க்லாம் விற்கிற போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மோடி இந்த கவர்மெண்ட் எடுத்திங்கன்னா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து 65 ரூபா ஒரு மிகப்பெரிய விலையேற்றம் சொல்லி சொன்னாங்க. இப்போ வேலை 70-80 ரூபா கண்டிஷன் வந்தாச்சு. கச்சா எண்ணெய் ரேட் குறைஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கி 45 ரூபாய் கொடுக்குற கண்டிஷனில் ஏன் இந்த 2 ரூபாய் 100 விற்கிறாங்க? இதுவே மக்கள் வந்து அதிருப்தியாக இருக்கிறாங்க. அப்போ இப்போ தச்சமே எலெக்ஷனுக்காக ஒரு 2 ரூபா ஆக்கிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கண்காணிப்பான நாடகம். இது நல்லா ஒரு ரீச் ஆகுது, மக்கள் மத்தியில் நல்லா கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டணி வெற்றி பெறுவது கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பாக 40-40 செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாறுபட்ட கருத்தே இல்லை. பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதியான கூட்டம் சமாச்சாரம். இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருந்தால் தெரியுறதா நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதானே ரிசல்ட்டிங் கன்ஃபார்ம் வச்சுது. இப்போ இந்திய கூட்டணி இந்திய ஃபுல் வந்து பலமான வெற்றி பெறுவதற்கு அற்பமான வாய்ப்பு இருக்குது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2019 மோடிஜி அவர்களுக்கு எதிர்ப்பே இல்லாமல் இருந்தது. பிரிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் உத்தரப்பிரதேசம் உட்பட, காஷ்மீர் உட்பட, அனைத்து மகாராஷ்டிரா பல்வேறு மாநிலங்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி வந்து தெளிவான கூட்டணி இருக்குது. எப்படி 2019 தமிழ்நாட்டு உலக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே மட்டும்தான் வலுவான கூட்டணி காட்டு ஒரு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக அந்த மாடல் செயல்படுத்தப்பட்டு எல்லா மாநிலத்திலும் கூட்டணி பலமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வெற்றி என்பது 300-350 தொகுதிகள் வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பசங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பிஜேபியில் போனோன்னா எங்களுக்கு உடனே வந்து ஒரு பதவி ஒரு இது கொடுத்துட்றாங்க, ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஏன்னா இந்த இதில் பண்ண. ஆனால் ஒரு டிஎம்கேல ஏடிஎம்கேல எங்களுக்கு அது கிடைக்க மாட்டிருக்காங்க. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? திமுக சரி அதிமுக பலமான கட்சிங்க. ஏற்கனவே நிர்வாகிகள் எல்லாரும் அனுபவப்பட்டவங்க இருக்கிறாங்க. திரும்பி வந்தோடனே யாரும் ஒரு பொருள் கொடுத்துட மாட்டாங்க. கட்சிக்கு அர்ப்பணிப்போட தியாகங்கள் செஞ்சு சூழல் வரும்போது பொறுப்பு கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப லேட்டாக தான் செய்ய பிஜேபி பொறுத்தவரை எங்கேயே வளர்ந்துருக்கலாம், வளர்ந்தியால் நல்லா இருக்கலாங்க, இண்டிபெண்ட் நல்லா இருக்கலாம். கோவை மாவட்டம் மற்றதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வளர்ந்துருக்கிற கட்சி தான். பெரிய பர்சன்டேஜ் ஓட்டுன்னு அதிகம் கிடையாது. திமுக அதிமுக கூட்டணின்னு சொன்னால் நிலைமையில் சொல்ல முடிய கண்டிஷன் இல்லைங்க. அப்போ குயிக்காக பொறுப்பு கொடுத்து தான் செய்வாங்க. அப்புறம் மீடியாக்களுக்குள்ள சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஜேபி சைடாக இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு பெரிய மாசமாக காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அந்த விஷயத்துலேயே மற்றபடி ஒன்று இருக்குது. சார், இப்போது நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த இதுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடணும், சிந்திச்சு செயல்பட சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். நாட்டின் நலன் கருதி இந்திய தேசம் வந்து சுதந்திரம் அடைந்து அர்ப்பணிப்புணர்வோடு ஒரு சுதந்திரத்தான் எவ்வளோ தியாகம் செஞ்ச ஆட்சி உண்மையான ஜனநாயகம் வளர வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், பண்பாளர்கள் எல்லாம் வந்து சிந்திச்சு ஓட்டு போட்டு வருங்கால சந்ததியை யார் காப்பாற்றுவாங்க? இப்போ தனியார் பொதுத்துறை நிறுவனம் அத்தனையுமே இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்ட சூழல் இன்றைக்கு உருவாக்கப்படவில்லை. விவசாயிகள் இன்றைக்கு மிகப்பெரிய சோதனையாளர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. உரங்கள் விலை பல விலை கூடியிருக்கு. ஆனால் விற்பனை பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து சொன்ன விலைக்கு கேட்ட விலை கொடுத்து நம்ம சொன்ன விலை கொடுத்து வாங்கி கேட்ட விலைக்கு கூடிய விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய 2 மடங்கு விலைவாசி பெருக்கி தரணும்னு சொன்னாங்க. உற்பத்தி செலவு ஒன்றும் பண்ண முடியல, செலவு தான் கூடியது. வருவதைக்கு விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழலில் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உணவு எண்ணெய்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, டேக்ஸ் 34% 30% போடுவாங்க. இப்போ டேக்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறது என்ன கிடைக்கும்? இந்த தொழில் எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் வந்து போட்டி விட முடியும். அதனால் தேங்காய் பல விவசாய உற்பத்தி பொருளுக்கு மிகப்பெரிய ஒரு தேக்கம் ஒன்று ஏற்பட்டுருக்கு, பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. அதனால் வந்து ஒரு மாற்றம் நடந்தால் நல்ல 10 ஆண்டுகள் நம்ம பார்த்தோம். 2 கோடி பேர் ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு சொன்னாங்க, ஒன்றுமே செய்ய முடியல இல்லைங்களா? பொதுத்துறை வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, எத்தனையோ தொழில்கள்லாம் அன்றைக்கி முடங்கிக்கிறது. ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்துட்டாங்க. குறிப்பாக வந்து பஞ்சாயத்துக்கே ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க. யாருமே வந்து விவசாயத்தில் நெசவாளர், டெக்ஸ்டைல் எல்லாமே இன்னைக்கு பாதிப்பான சூழல் வெந்து புழுகி கொண்டிருக்காரு. அது உண்மையான நிலவரம். இப்போ இதெல்லாம் ரொம்ப மாற்றம் வேண்டாம் இருந்தால் மட்டுமே இதுக்கு ஒரு விடிவாக இருக்குன்னு நினைக்கிறோம். நீ இந்த எலெக்ஷனுக்காக மக்கள்கிட்ட எப்படி உங்களோட சைட்லேருந்து கொண்டு போக போகிறீங்க? எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அரசு தமிழக அரசு திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது வகையில் ஒரு பயனளிச்சிருப்பாங்க. இலவச மின்சாரம் சில வீடுகளுக்கு அனுமதிச்சிருப்பாங்க, கலைஞர் உரிமை தொகை அறிவிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே இல்லை ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துக்கான நலன் போய் சேர்ந்துருக்கு. ஈஸியாக சொல்லி ஓட்டு கேட்க வாய்ப்பு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.
கோதவாடி ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஜெயிக்குங்கிறது உங்களுக்கு டிஎம்கே அதிக வித்தியாசம் கொண்டு வரலாம் வாய்ப்பு. வேறு எதுவும் கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கா சார்? தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும். தனிப்பட்ட கருத்துலேயே சொல்லணும் பார்த்தா தேர்தல் கமிஷன் வந்து நியமனமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தேர்தல் நடக்குமான்னு சொல்றது கமிஷன் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஒரு நீதிபதி ஆளுங்கட்சி எதிர்கட்சி 3 பேரும் சேர்ந்து தான் தேர்தல் கமிஷன் சொன்னாங்க. ஆனால் அவசர சட்டம் ஒன்று கொண்டு வந்து ஆளுங்கட்சி சார்பாக ஒருத்தர் எதிர்கட்சின்னு சொல்லி ஒருத்தர் பேரை வச்சுட்டு 2 பேர் முடிவெடுத்து தேர்தல் அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு நியாயமான தேர்தல் நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அப்போ 3 பேர் நியமிச்சிருந்தாங்கன்னா இப்போ ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அப்போ ஏதாவது நடக்குதா? இந்த எலக்ட்ரானிக் மிஷின் மேலே மிகப்பெரிய சந்தேகங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் மத்தியிலுமே இருக்குது. அது வந்து அதை செயல்படுத்தக்கூடிய சூழல் உருவாகுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் பழையபடியே பேலட் பேப்பர் குத்தி போடுறோம் இல்லைங்களா, அதை கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் இப்போ விவிபேட் சிலிப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இப்போ 2019 அத்வானி இருக்கிற இல்லைங்களா, அவருடைய கேஸு போட்டு 2012 வந்து தீர்ப்பாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா விவிபேட் என்னன்னு சொல்லி ஒரு 5% 10% என்றாங்க. 100% எண்ண முடியலன்னா கூட 50% அதை எனக்கு எண்ணி அதை கவுண்ட் பார்த்து செக் பண்ணி தான் ரிசல்ட் ரெடிஸ் வந்ததுன்னா இந்த பிரச்சனைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்காது. மக்களுக்கு முழுமையாக நம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மெஷின் இந்த சம்மந்தப்பட்ட இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுற விஷயங்கள் வந்து நிறைய நாள் இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏன் இப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு கருத்து சமயத்தில் வந்தது, அந்த ஹெச்ஏஎல் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 லட்சம் மிஷின் வந்து ரிப்பேருமா சொல்கிறாங்க. அது வந்து சரி பண்ணக்கூடியது ஹெச்ஏஎல் கம்பெனிக்கு போகுது. ஒரு 5 டைரக்டருங்க, அதில் 3 பேர் பிஜேபிக்கு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு, 2 பேர் தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா வகையிலுமே அரசியல் பூத்துற போது மக்கள் அவநம்பிக்கை ஏற்படுத்த ஒரு அற்புதமாக ஒரு வாய்ப்பு இருக்கிற விஷயம். அதான் மேடம். அப்போ இதுக்கு மாற்றணும்னு சொன்னால் இது இத்தனை பர்சன்டேஜ் இந்த ஓட்டை எண்ணணும். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 300 சீட் பெட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 300 சீட்டில் வந்து அந்த எலக்ட்ரானிக் மிஷின் இதுக்கும் அந்த பிவிபேடைய நம்பர் என்றாங்க இல்லைங்களா, அது வித்தியாசம், ஏகப்பட்ட வித்தியாசம், போலிங்க்கு வித்தியாசம் இருக்குங்கிறாங்க, லட்சக்கணக்கான வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 14 to 15 நாள் தான் அந்த இங்கு இருக்குமாம்மா ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த இது பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இதாகி போயிடுது, கோர்ட்டுக்கு எல்லாம் போய் வரவும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுது. எப்படி மக்களுக்கு இது பண்ணுறது? எத்தனையோ கோடி செலவு பண்ணுறீங்க இல்லைங்களா, அதை வந்து ஏன் வந்து அதை அழிகிற அளவுக்கு அதை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகக்குரிய சமாச்சாரம் வந்தது. இப்போ நெதர்லாந்து, ஜெர்மன் போன்ற அமெரிக்கா, வல்லரசு நாடு எல்லாமே வந்து தேர்தல் வந்து குத்தி தான் போடுறாங்க. நெதர்லாந்து கூட சமாச்சாரமாக கேஸு கோர்ட்டு போனால் சொன்னாங்க. போகும்போது இந்த நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி வந்து விவாதம் ஆகுது, இது தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் நடத்தி கேஸு போகும்போது நீதிபதி ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு, எனக்கு சந்தேகம் வந்துச்சோ குத்தி போகிறதா கரெக்டுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது கண்டிஷன், அந்த மக்களுக்கு வந்து அவநம்பிக்கை தான் போயிட்டு இருக்கு. இதை வந்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு. மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும். மக்கள் விழிப்புணர்வு இருந்தால் இது எப்படி தனிப்பட்ட வகையில் கோர்ட்டுக்கே போகிறோம். ஒரு மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நடக்குது, அதில் வந்து நடந்தது தவறானது, எங்களுக்கு வந்து ஓட்டு போட திருப்பி ஸ்டேஜ் வெற்றிகரமாக இல்லைன்னு சொல்லி 15,000 பேர் கேஸ் போடுறாங்க. கோர்ட் இது கண்டுக்கவே இல்லையே. கேஸ் எடுத்து என் பேர் வெளியே போடணும் இல்லைங்களா, என்ன விசாரிச்சு போட முடியும். விசாரிக்க எப்படி வந்து மக்கள் எதுக்கு என்ன கோர்ட்டுக்கு போல நானும் முடியுங்க, அவன் வேலை பார்த்துச்சா வேலைக்கு போயிடுவேன். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படணும்னா இந்த தேர்தல் கமிஷன், ஏன்னா ஜனநாயகம் வரணும்னா ஆட்சி மாற்றம் நடந்தால் மட்டுமே சாத்தியங்க. தேர்தல் கமிஷன் தன்னாட்சி விதமாக கொண்டு வரணும். சிபிஐ தான், அமலாக்கத்துறை தானுங்க. செந்தில் பாலாஜி கேஸ்குள்ளே போட்டிருக்காங்க. 2019 கேஸ் வந்து போட்டிருக்காங்க. கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன வராங்கன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பார்லிமெண்ட்டில், அதாவது வந்து அமலாக்கத்துறை இல்லைங்களா, இடி வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு மேலே கேஸ் போட்டாங்கன்னா நிரூபிக்க வேண்டியது அமலாக்கத்துறை இல்லைங்க, உள்ளூருக்கு வந்து நிரூபிச்சு போட்டு வெளியே வரணும். அதுதான் பிரச்சனை இருக்கும். இப்போ செந்தில் பாலாஜி மேலே போட்ட கேஸ் வந்து என்ன போட்டுருக்காங்க, அதாவது எஃப்ஐஆர் போட்டாங்களா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க, குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, குடிச்சு போட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். இனி எஃப்ஐஆரே போடல, என்கொயரி பண்ணி எப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போட்டு சொல்லி அப்புறம் ஜெயிலுக்கு போயிருக்கு வேறு விஷயங்க. குற்றவாளின்னு சொன்னால் 2 நாள் பண்ணி தப்பு இல்லைங்க, அதுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்குது. எந்த வகையில் இப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை டெல்லியில் நடந்திருக்கு, சிவஸ்தோர் நடந்துக்கிறாங்க, உத்தரகாண்ட் இல்லைங்க. இது யார் வேணாலும் போடலாம்னு என்ன பண்ண முடியுங்க? எதிர்கட்சி இல்லாத இது வந்து ஒரு சர்வாதிகாரம் நோக்கி பாகிஸ்தான் மாதிரி நடக்கு இல்லைங்களா, இது வித்தியாசமாக சம்மந்தமே இல்லைங்க. யார் வேண்டாமா கைட்டு விடும், அதுதான் போயிட்டு இருக்கு. எதிர்கட்சியில் அழைக்கக்கூடிய பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்ல முடியும். யார் வேலை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லைங்களா, நீ குற்றவாளின்னு சொல்கிறோம். இது வந்து டெல்லியில் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம், மதுபான தொழில்
அந்த கொள்கை இதில் வந்து முறைகேடு நடந்தா சொல்கிறோம். ஏதாவது எஃப்ஐஆர் போட்டாங்களா, ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்களா? ஒன்றுமே இல்லையே. ஒரு 6 வருஷம் ஒரு முறையே இருக்குங்க. அதுக்கு ஒரு குற்றவாளி இல்லைன்னு போயிட்டா என்ன பண்ண முடியுங்க? கஷ்டப்பட்டது அனுபவிச்சு கஷ்டமாக அனுபவிச்சிருந்தாங்க. இதே வந்து இப்போ உங்களுக்கு கனிமொழி நம்ம ராசாலாம் வந்து ஜெயில் இருந்தாங்க, கேஸ் நிரூபிக்க முடியலைங்க. நின்று பிரயோஜனங்க இல்லைங்க. ஒரு வருஷம் இருந்தாங்க இல்லைங்க, அவர் கஷ்டப்பட்டாங்க இல்லைங்களா? இப்போ ஜட்ஜ் தீர்ப்பு வந்து சரியாக சொன்னவரை கொடுத்துருந்தா பரவாயில்லை. குற்றவாளின்னு சொன்னோடனே கொடுக்க முடியாது இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் தானே குற்றவாளி இல்லைங்களே. இதுதான் அம்பேத்கர் என்ன சொன்னாருங்க, அதாவது வந்து 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரவராய் தண்ணிக்குள்ள வந்து வைக்கிற சட்டமே இருக்குது. ஆனால் நினைமறி என்ன இருக்கும், குற்றம் செய்யலையோ சொன்னால் உள்ள போய் போதும் போனால் அதான் பாயிண்ட். இது வந்து சரியான ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட. ஸோ கடைசியாக நம்ம டிஎம்கேவோட பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் என்ன சொல்லணும் சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க. கடைசியாக இந்த எலெக்ஷனுக்காக நீங்கள் சொல்லுங்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் 3 பேருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வழியிலே சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2019 40 23 தோல்வி அடைந்தோம். இந்த தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறுவது உறுதி. முதல்வர் தலைமையில் கண்டிப்பாக நடக்கும். அதுபோக இந்தியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 300க்கும் மேற்பட்ட தொகுதியிலே கூட்டணி சார்பில் வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து சிறப்பான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சார், நியூஸ் பாக்கெட் தமிழ் நியூஸ் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி.